Hi, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வெளியே எங்கேயாச்சும் போகும்போது சாரில நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் லுக் வரதுக்காக நான் சொல்கிறேன் இன்னைக்கு டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட வெளியே எங்கேயாச்சும் போகும்போது உங்களுடைய லுக் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டீங்க, எவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, ஸ்டைலிஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரில சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் லுக் வரதுக்காக ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற பாயிண்ட் ஜுவல்லரி. ஸோ ஜுவல்லரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரினா சோக்கர் நெக் இல்லைன்னா பெரிய ஜும்கீஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கும். ஸோ இதர் நீங்கள் வந்து சோக்கர் செட் போடணும் இல்லைன்னா பெரிய ஜும்கீஸ் ஆச்சு போடணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட்டான லுக்கு கொடுக்கும், ஒரு ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கும். சில பேர் வந்து ஜுவல்லரி வந்து கோல்டில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கோல்டில் சில பேர் ட்ரை பண்ணும்போதும் இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேட் ஃபினிஷ், கிளாஸி ஃபினிஷ் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் டல்லான லுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரினா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய ஆக்ஸ்டைஸ் ஜுவல்லரி வந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து நீங்கள் சாரீக்கு ஒரு சிம்பிளான ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது ஹெவியாக அம்பாலிஷ்மெண்ட் இருக்கிற மாதிரி ப்ளவுசஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி மெயினாக டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிளாக், நேவி ப்ளூ அண்ட் டார்க் மெரூன், டீப் க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஒரு ஸ்லிம்மான லுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சிம்பிளான சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் சில ப்ளவுசஸ் கூட இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், ஒரு சிம்பிளான லுக்கு கொடுக்கும். மெயினாக நீங்கள் வந்து இன்னொன்று கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ப்ளவுஸ்குள்ளே போடுற பெட்டிகோட் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பல்கியான லுக்கு கொடுக்கும். அதனால் நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் ஃபிட்டிங் கூட. ஸோ ப்ளவுஸ் நீங்கள் போடும்போதும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் சரி நல்லா இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ டைட்டாக இருந்தால் நமக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப லூஸாகவே இருந்தாலும் அது ஒரு நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ப்ளவுஸு வந்து இங்கெல்லாம் லூஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாரீ ட்ராப்பிங் பற்றி பேசலாம். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ ட்ராப்பிங் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு அந்த டைமில் நம்ம வெளியே போகும்போது ரொம்ப டென்ஷன் பண்ணாமல் ஒரு கூலாக நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணும். இந்த ட்ரிக் வந்து நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாரீ சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ப்ரீ ட்ராப்பிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீ ட்ராப்பிங் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த டைமுக்கு. ஸோ சாரீ ட்ராப்பிங் சரியாக வரலையே அப்படின்ற மாதிரி டென்ஷன் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்ம சாரீ ஹிப் ப்ளீட்ஸ் பண்ணும்போது கூட மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சாரீ எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ சாரீ நீங்கள் சூஸ் பண்ணும்போது இப்போ சிம்பிளாக இருக்கிற மாதிரி பாருங்கள். பிளெயின் சாரீஸ் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன பார்டர்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப சிம்பிளான லுக் கொடுக்கும். நீங்கள் பேட்டர்ன் லுக் வேணும்னு நினைக்கிறவங்க வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு எக்ஸலண்ட்டான லுக்கு கொடுக்கும். சாரீ மேலே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் பேங்கிள்ஸ். ஸோ நான் இயரிங்ஸ் அண்ட் நெக்லைன் பற்றி சொல்லியிருக்கல. ஸோ பேங்கிள்ஸ் எப்போவுமே உங்கள் சாரியில் ஸோ ஹைலைட் ஆகாது அந்த கலர். சாரீ கலர் பிளெயினாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஹைலைட் ஆகாத ஒரு கலர் வந்து நீங்கள் பேங்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு சூப்பரான லுக்கே கொடுக்கும் உங்களுக்கு. லூஸ் ஹேர் ஸ்டைல்ஸ், சிம்பிளான ஒரு பன் ஹேர் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஒரு சிம்பிளான லுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக். ஸோ சாரீஸ் பற்றி இன்னும் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா,
எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.